திரு சுப்ரத்தினம், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்குமா? ஆனா இந்த தேர்தல் அறிவிச்சோம்னா முதல்ல புறக்கணிப்பதாக சொன்னவர் நடிகர் விஜய். அதை தொடர்ந்து தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா. அதை தொடர்ந்து அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது என்டிஏ சார்பில் பிஜேபி சொல்லி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இட் அப்பியர்ஸ் டு பி a choreographed one. இது என்னன்னா இந்த தேர்தல் 2026 ஆண்டு நடைபெற இருக்கிற பொது தேர்தலுக்கு அமைய இருக்கின்ற கூட்டணிக்கு முன்னோட்டம் போல் தெரிகிறது என் பார்வையில். நான் என்ன சொல்றேன்னா, instead of boycotting the elections, இந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கு பதிலாக அரசியல் நேர்மையோடு, அதாவது ஒரு ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த இடைத்தேர்தலுக்கு இவர்கள் எல்லாம் கூட்டணி சேர்ந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு இவர் சொல்றாரு திரு அண்ணாமலை, நான் அகற்றாமல் விட மாட்டேன் என்று சொல்றாரு. அதற்கான முயற்சியில் இந்த இடைத்தேர்தலை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம். இல்ல நீங்க 26க்கான தேர்தல் வியூகம்னா திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்வது போல அதிமுகவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்து அப்படியான ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாங்கண்ணா, அந்த அறிவிப்பை வெளியிட்ட விதத்தை நான் சொல்றேன். பாலாசா முதலில் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன் என்று சொன்னவர் நடிகர் விஜய். அடுத்து தேமுதிக, அடுத்து அண்ணன் இபிஎஸ் அவர்கள், இன்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் என்டிஏ சார்பில் அறிக்கை விட்டிருக்காரு. நீங்க அந்த சீரீஸ் ஆஃப் the lineup, if you could look at the lineup, probably you will be able to catch some political meaning. அதில் சில அரசியல் உள்ள இருப்பதை கலந்து புரிந்து கொள்ளலாம். இப்ப நீங்க இந்த பட்டியல்ல நேரடியா நாங்க 2026 தான் போட்டி அப்படின்னு சொன்ன தாவேக்கவையும் நீங்க சேர்த்துக்கிறீங்க உள்ள? கட்டாயங்க. அவரோட இப்ப நான் கேட்கிறேன், திரு சீமான் அவர்கள் தந்தை பெரியார கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு. திரு விஜய் அவர்கள் மாநாட்டுல என் கொள்கை தலைவர் தந்தை பெரியார் தான் சொன்னாரு. என்ன கண்டன அறிக்கை விட்டார். அந்த இபிஎஸ் அவர்களே பெரிய மறைந்த தலைவர்களை பேசக்கூடாது சீமான் என்று ஏதோ மலர் கோத்த ஸ்டிக்ல லைட்டா தட்டி கொடுக்கிற மாதிரி கொடுத்தாரு. நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை நூற்றாண்டு விழாவை நடத்தியது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். புரட்சித்தலைவர் அம்மா பெரியார் 19ஆம் நூற்றாண்டுல இருந்திருப்பாரு. ஆசிரியர் அம்மாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை. இப்பேற்பட்ட நம்மளால் தூக்கி கொண்டாடப்பட்ட மாவீரர் தலைவர் தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துகிற பொழுது திரு இபிஎஸ் எப்படி வெடித்திருக்க வேண்டும்? இந்த இது கூட நான் பதில் சொல்லிட்டேன். மணிகண்டன் பதில் சொல்லிட்டா நிறைவு செஞ்சிரும். 2 முறை அவர் தந்தை பெரியார் வச்சு கூட்டம் நடத்தினால நத்த விஸ்வநாதன் அவர்களுடைய ஏற்பாட்டுல தான் நன்றி மறுப்பு கூட நன்றி திரு சுப்ரத்தினம். மணிகண்டன்